Dear students, welcome to 12th physics and also 8th unit atomic and nuclear physics. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரூதர்ஃபோர்டுடைய ஆட்டம் மாடல். அதில் வந்து அப்ரோச் பார்த்தோம், டிஸ்டன்ஸ் அப்ரோச் பார்த்தோம் பை த ஆல்ஃபா நியூக்ளியஸு அண்ட் ஆல்சோ ஆட்டம் மாடல்னால் ஆட்டம்னா இப்படி தான் இருக்குன்றதை அவர் சொன்னார், அவருடைய பாணியில் சொன்னார் வித் தி ஹெல்ப் ஆஃப் தவர் அசிஸ்டன்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னாங்க டிஸ்டன்ஸ் அப்ரோச்சில் ஒரு டயக்ராம் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லைன். பாருங்கள், இஸ் த ஆட்டம் நியூக்ளியஸு, இப்படி ஒரு லைன் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கோல்டு நியூக்ளியஸு. ஸோ when we impact the alpha particles towards the gold nucleus in 180 degree means, நல்லா கவனிக்கணும், 180 டிகிரிக்கு 180 டிகிரி மீன்ஸ் theta equal to 180 டிகிரி தெரியும், theta equal to 180 டிகிரி, ரைட். நெக்ஸ்ட்டு theta by 2 equal to 90 டிகிரி, இப்படி வச்சு 2 equal to 90 டிகிரி. இப்போது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து மோதுது, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இட் வில் பி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆகிடுச்சு, ரைட். இப்போ அந்த டைரெக்ஷன்லேருந்து திரும்ப அதே டைரெக்ஷனில் போயிட்டு இது வந்து 180 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்ரோச் நம்ம பார்த்தோம், R0 பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். பட் இங்கே இப்போ இதுக்கு மேற்பரப்பில் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வருது பாருங்கள், வந்து ஒரு குறிப்பிட்ட ரிஃப்ராக்ட் ஆகி அப்படியே விலகி போகுது. அப்போது இட்ஸ் ஃபார்ம்ஸ் தீட்டா, இட் ஃபார்ம்ஸ் த தீட்டா. இப்போ பாருங்கள், இப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது தீட்டா கோணத்தில் நவுதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அது இந்த டிஸ்டன்ஸு நம்ம அந்த டயக்ராமே பார்த்துருப்போம், இது பீன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது பேர் க்ளோசஸ்ட் அப்ரோச்சு, இது பேர் தான் பெராமீட்டர். பெராமீட்டர் between the reflector ray and center of the nucleus. இது நம்ம லாஸ்ட் டயக்ராமில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, இது 180, தீட்டா ஈக்குவல் டு 90 இந்த ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பேக்ட் பேராமீட்டர். இம்பேக்ட் பேரானா போய் மோதுது இல்லையா, அப்போ அது எந்த டிஸ்டன்ஸில் பெர்பெண்டிகுலராக மோதுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்ரோச்சில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ், டுவர்ட்ஸ் த சைட் டு த நியூக்ளியஸ். அப்படி சைட் டு த நியூக்ளியஸ்னோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்ட் ஆகி சேம் சைடில் கம்பேக் ஆகிடுது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இம்பேக்ட் பேராமீட்டர்னால் ஒரு இப்போ எல்லா ரேஸும் போயிட்டுருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அங்கே அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்ரோச் பேராமீட்டர் எப்படி இருக்குன்றது தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், திஸ் இஸ் த நியூக்ளியஸ், தட் மீன்ஸ் கோல்டு நியூக்ளியஸ், திஸ் இஸ் த கோல்டு நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இந்த ரே இங்கே வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து V0, that means it is in the initial state. Alpha is in the initial state. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லார்ஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், தொலைவு ரொம்ப அதிகம், லார்ஜ் டிஸ்டன்ஸ். அப்போ ரொம்ப அதிக தொலைவில் இருக்குது. கிட்ட போக 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 இந்த நியூக்ளியஸு இட் வில் பி ரிஃப்ளெக்ட்ஸ் த alpha particles, reflects the alpha, repels the alpha particle because it has the positive charge. It's also kind of a positive charge. Radiation வரும்போது நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது நேராக வரல, சைடில் போகும்போது என்ன பண்ணுறதுனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மேக்னெட் வச்சுருக்கிறீங்க, நேராக கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. சைடில் வரும்போது நீங்கள் மேக்னெட்டை கிட்ட கொண்டு போய் பாருங்கள், அது கிட்ட வர வர அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படி போகும், அது சேம் போலாக இருந்தால் பாருங்கள். இப்போது அதே மாதிரி போகுது, ஒரு டைரெக்ஷனில் போகுது. ஒரு லைன் ஒன்று வரையணும், டேஞ்சன்ட் லைன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக போயிருந்தால் எப்படி சார் போயிருக்கோம், அந்த கர்வில் ஒரு டேஞ்சன்ட் லைன் ஒன்று வரையணும். இது கட்டாகிற இடம் வந்து தீட்டா, கட்டாகிற இடம் தீட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரும், டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தா இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான்
parameter வந்தால் இப்படி தான் வந்துருக்கணும். இம்பேக்ட் பேராமீட்டர் இப்படி தான் வந்துருக்கணும். இட் வில் பி ரிஃப்ளெக்ட் டு த பர்பண்டிகுலர், மேலே போயிடுச்சு. இப்போ இதுதான் நம்ம இம்பேக்ட் பேராமீட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாங்க இப்போ வந்து அதில் வந்து 180 டிகிரி, பட் இங்கே அதில் பாதி பர்பண்டிகுலர்ன்றதுனால 90 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு தீட்டா பை 2 ஈக்குவல் டு 90. ஏன்னா ஒரு ஃபார்முலேட் ஒன்று பார்த்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேராமீட்டர் ஈக்குவல் டு பார்க்கும்போது தெரியும் கார் தீட்டான்னு சொல்கிறோம். கார் தீட்டான்னு சொல்கிறோம். பேராமீட்டர் ஈக்குவல் டு கார் தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வாட் இஸ் இம்பேக்ட் பேராமீட்டர்னா என்னன்றதை பார்ப்போம். இம்பேக்ட் பேராமீட்டர் சிம்பிள் வந்து பி, ஸ்மால் பி இஸ் டிஃபைன்ட் அஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த கோல்டு நியூக்ளியஸ். த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த கோல்டு, இதுதான் சென்டர் ஆஃப் த கோல்டு நியூக்ளியஸ். இதுலேருந்து அந்த ரே போகுது ஸ்ட்ரைட்டாக போயிருந்தா இது ஒரு இமேஜினரி ரே. இப்போ சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கு டிஸ்டன்ஸ் தான் நான் பின்னு சொல்கிறோம். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த கோல்டு நியூக்ளியஸ் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் வெக்டார். டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் வெக்டர்னா இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் இது வந்து டைரக்ஷன் மாறி போயிடுச்சு. வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லக்கூடாது, டிஸ்டன்ஸ் மாறி போயிடுச்சு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக போயிருந்தா ஒரு டைரக்ஷனில் வந்து ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் போயிருந்தால் இதுதான் வெக்டார்னு சொல்லுவோம். இன்னும் பர்டிகுலர் டைரக்ஷன். அப்போது ஒரு டைரக்ஷனில் போயிருந்தால் அதுக்கும் இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கு இடைப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ் தான் நம்ம பின்னு சொல்கிறோம். ஸோ த வெலாசிட்டி ஆஃப் வெக்டர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் when it is in the large distance, இந்த பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து வெலாசிட்டி, அதாவது திசை வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்திருந்தால் எவ்வளோ வேகத்தில் வந்திருக்கும், எவ்வளோ என்ன டைரக்ஷனில் வந்திருக்கின்றதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து இம்பேக்ட் பேராமீட்டர். திரும்ப படிக்கிறவங்க, the impact parameter B is defined as the perpendicular distance between the center of the gold nucleus and the direction of the velocity vector of alpha particle when it is in the large direction. லார்ஜ் டைரக்ஷனில் ஒரு தூர டைரக்ஷனில் இருக்கும்போது அதனுடைய வெக்டார்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம மைனூட்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பேர் தான் இம்பேக்ட் பேராமீட்டர். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அதாவது இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சொல்லிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து திரும்ப 180 டிகிரின்னு சொல்லிட்டோம். அந்த பக்கம் போனால் எப்படி சார் விலகும்? அப்படி வர்றது வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சைடில் விலகும். ஏன்னா அங்கே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே பாருங்கள், அதே டயக்ராமில் போன டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசஸ்ட் அப்படி நேராக போகிறது நேராக போயிருக்கும் பாருங்கள். அப்போ என்ன காரணம்? அது வந்து என்னென்னா அதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ரொம்ப தூரம் போகுது. அதனால் அது எந்த வித மாற்றமும் இல்லை. அதுதான் நான் புரிஞ்சுக்கணும். சரி கவனிங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கேட்ரிங் ஆங்கிள், இது பேர் என்ன ஆங்கிள்னா ஸ்கேட்ரிங் ஆங்கிள்னு பேர். சிதறடிக்கப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே சிதறடிக்கப்படுது? இந்த கோணத்தில் அது போகுது. இதையே நம்ம கோணமாக கூட எடுத்துக்கலாம். போகுது. இந்த பாருங்கள், இதுதான் தீட்டா. நாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு டேஞ்சன்ட் லைன் வந்து நம்ம தீட்டாவை எடுக்கிறோம். இதுதான் தீட்டான்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து ஸ்கேட்ரிங் ஆங்கிள் சொல்லுவோம். திஸ் ஒன் ஆஃப் த ஸ்கேட்ரிங் ஆங்கிள். இந்த நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளுக்கும் இந்த பேராமீட்டர் டிஸ்டன்ஸ் பிக்கு உடையவன ஒரு டிஸ்டன்ஸ் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கார் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. கார் தீட்டா உங்களுக்கு தெரியும். ஒரு வெக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் அனலைசிஸில் இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார்னு வச்சுங்க. இந்த வெக்டாரில் இது போகிறது டேன் தீட்டா உங்களுக்கு தெரியும். அதற்கான ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கார் தீட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா 1/tan தீட்டான்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போகிற டைரக்ஷனுக்கு வந்து டேஞ்சன்டோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைஞ்சிருக்கிறதுனால நம்ம இது கார் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ கார் தீட்டா தீட்டா வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரின்றதால தீட்டா பை 2, கார் தீட்டா ஈக்குவல் டு theta by 2. So the parameter is directly proportional to the scattering angle, inversely proportional to the scattering angle சொல்லியாச்சு. சாரி, proportional to the scattering angle. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம், இது ப்ரொபோஷனல் இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல் சிம்பிள் போடணும். ஸோ therefore b equal to k cot theta by 2. இங்கே k equal to 1/4 epsilon 2 ZE² by mb02. இதுங்க தான் நீ பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தது வந்து 2 × ZE² பார்த்துருப்போம். இங்கேயும் 1/2ன்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே என்னென்னா இந்த 2 கீழே இருக்குன்னா இங்கே ½ mb² வந்துடும்.
புரியுதா? ஸோ இங்கே வந்து ஆங்கிள் வில் பி ரிவர்ஸ்டு. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணால் அங்கே 2 இருக்காது. ஸோ இது 2 இருக்குன்னா இங்கே என்னென்னு போடலாம், k = 1/4 pi epsilon naught ZE ஸ்கொயர் டிவைடட் பை 1/2 m B0 ஸ்கொயர்னு போட்டால் இது ஈக்குவல் டு EKன்னு போட்டுக்கலாம். இது ஈக்குவல் டு EKன்னு கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தீட்டா இஸ் த ஸ்கேட்டரிங் ஆங்கிள். இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, when B is increase, that means impact parameter increase ஆச்சு அப்படின்னா, இந்த distance increase ஆச்சு அப்படின்னா கோணம் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகணும்னா இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ இது டிஸ்டன்ஸ் இருக்குதுப்பா, இது இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த லைன் இங்கே நடுவில் வர லைன் என்ன பண்ணோம், இப்படி போகிறது இப்படியே போகும். தீட்டா குறையுது தானே அர்த்தம். யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி போகுதுன்னா அது தீட்டா வந்து என்ன பண்ணுது, குறையுதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு இது குறையுது. ஸோ இந்த ஆங்கிள் ஸ்கேட்டரிங் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகும். எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா, இந்த பேராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். பேராமீட்டர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்படி விளக்கும், இப்படி விளக்கும், இப்படி விளக்கும். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் குறைய குறைய என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அப்படி போகிறது, இப்படி ஆங்கிள் ஆகுது, இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் ஆகும், அப்படியே இப்படி போகும். போக போக குறைய குறைய டிஸ்டன்ஸ் இது அதிகமாக அதிகமாக இப்போ பாருங்க, இங்கே அதிகமாகுதுன்னா இப்படி போகும், இங்கே அதிகமாகனா இப்படி போகும், இங்கே அதிகமாக ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ அதுதான் இங்கே சொல்லி முடிகிறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் புரிஞ்சுக்கணும், பி மீன்ஸ் இம்பேக்ட் பேராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிள் தீட்டா வந்து என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது ஸ்மாலாக இருந்ததுன்னா டிஃப்ளெக்ஷன் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குமா, லார்ஜாக இருக்குமா. சாமா இது குறைய 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 டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி போகிறது, இங்கே வந்தால் இது இப்போ டிஸ்டன்ஸ் குறையுதா, இப்படி போகும், இங்கே வந்தால் இப்படி போகும், இங்கே வந்தால் இப்படி போகும். அப்போ இங்கே டேரெக்டாக வரும்போது சுத்தமாக திரும்பி பாருங்க. அப்போது பேராமீட்டரோட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அதனுடைய ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அதை ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்போ இது வந்து எல்லாமே பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். டிஸ்டன்ஸை இது இந்த இம்பேக்ட் பேராமீட்டருடைய டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அதனுடைய ஆங்கிள், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலில் இப்போ நம்ம வந்து அந்த க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு அப்புறம் இதோட சேர்த்து தான் உங்களுக்கு 5 மார்க்கில் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். கன்க்ளூஷன் ப்ளஸ் இதுவும் சேர்த்து 5 மார்க்கில் வரும். நீங்கள் படிக்கும்போது இன்டர்ரிலேட்டடாக படிக்கணும். பாருங்கள், அதுலேருந்து அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு பகுதி எடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், பேராமீட்டர். ஏன்னா அதிலே வரைஞ்சிருப்போம். இங்கே பாருங்கள், இது பின்னு சொல்லியிருப்போம், இது R0 சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து க்ளோசஸ்ட் அப்ரோச், இது வந்து பி, இது வந்து இம்பேக்ட் ரேடியேஷன். ஸோ இப்போ ரூதர்ஃபோர்ட் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு டிஸ்கவரிஸ் ஆஃப் ஆட்டம்னு சொல்லும்போது அதனுடைய குறைபாடுகள் நிறைபாடுகள் இருக்கும். அதனுடைய குறைபாடுகளை அடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் படித்து வச்சிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸில் பெரிய கொஷினாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.